இந்த உலகத்தில் தர்மத்தை காப்பதற்காக விஷ்ணு பெருமான் தன்னுடைய அவதாரங்களை எடுத்தார். அதில் 7வது அவதாரம் தான் ஸ்ரீ ராமர் அவதாரம். இது திரேதா யுகத்தில் நடந்தது. அயோத்தி நாட்டில் தசரதன் என்ற அரசர் இருந்தார். அவருக்கு 3 மனைவிகள், கௌசல்யா, கைகேயி, சுமித்ரா. இவர்களுக்கு குழந்தை இல்லாததால் நிறைய யாகங்கள் செய்தனர். அந்த யாகத்திற்கு வந்த விஷ்ணு பெருமான் பாயாசத்தை அருளும் செய்தார். அதனாலே தான் கௌசல்யாவுக்கு ராமர், சுமித்ராவுக்கு லட்சுமணன் மற்றும் சத்ருக்னன், கைகேயிக்கு பரதன் என குழந்தைகள் பிறந்தன. ராமர் தர்மத்திற்கு உயிர் கொடுப்பவர், அடக்கம், ஞானம், வீரத்திலே திகழ்பவர். விஸ்வாமித்திரர் கேட்டபடி லட்சுமணனுடன் சேர்ந்து வனத்திற்கு சென்று யாகத்தை கெடுக்க வந்த ராட்சசர்களை வதம் செய்தார். அந்த வழியில் தான் மிதிலா நாட்டு அரசர் ஜனகனுடைய மகள் சீதையை ராமர் திருமணம் செய்தார். அதன் பிறகு தசரதன் ராமருக்கு முடிசூட்ட வேண்டும் என்று முடிவு செய்தார். ஆனால் கைகேயி தன் மகன் தான் அரசனாக வேண்டும் என்று தசரதனிடம் 2 வரங்களை கேட்டாள். பரதன் அரசனாக வேண்டும், ராமர் 14 வருடம் வனவாசத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று. ராமர் எந்த வருத்தமும் இல்லாமல் தன்னை வனத்திற்கு அனுப்பும்படி கேட்டார். சீதையும் லட்சுமணனும் ராமனுடன் வந்தார்கள். அவர்கள் வனத்தில் இருக்கின்ற போதே லங்கையின் அரசன் ராவணன் சீதையை கடத்திச் சென்றான். அதன் பிறகுதான் ஹனுமன், சுக்ரீவன், வானர சேனை எல்லோரும் சேர்ந்து ராமருக்கு உதவினார்கள்.